ஹாய், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமேசானில் லிஸ்டிங் பண்ணும்போது இமேஜில் எந்த லோகோவும் ரைட்டிங்கும் ஏன் இருக்கக்கூடாது, அதை எப்படி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஒரு ப்ராடக்டை நம்ம லிஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் நம்ம எப்படி கரெக்டாக செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ அமேசான் செல்லர் சென்டரில் இருக்கோம். ஸோ இன்வென்ட்ரி போய்க்கலாம். இன்வென்ட்ரி போய்ட்டு மேனேஜ் இன்வென்ட்ரி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு ப்ராடக்ட் லிஸ்டிங் பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்னு இருக்க வேண்டிய இடத்துல சர்ச் சப்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ப்ராடக்ட் ஃபோட்டோவில் பேக்கப் டூ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருந்தேன், எழுதியிருந்தேன். ஸோ அந்த லெட்ரு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க அதை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், we believe that the main image has text, logo, graphic or watermark which is not permitted for this product type. Please submit a complaint image to lift the suppression. Also please refer to product image requirement. ஸோ இதில் வந்து லோகோவோ வாட்டர் மார்க்கோ இல்லை டெக்ஸ்ட்டோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஃப்ரண்ட் இமேஜில் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் இமேஜை பொறுத்த வரைக்கும், அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கக்கூடிய இமேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த லோகோவோ இல்லை வாட்டர் மார்க்கோ இல்லை லெட்டர் டைப்போ நீங்கள் இருக்கக்கூடாது. ப்ளைனாக இருக்கணும், பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருக்கணும். இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா, ஃபஸ்ட்டு இமேஜுக்கான கண்டிஷன் மட்டும்தான். ஸோ ரெண்டாவது மூணாவது இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எந்த கண்டிஷனும் கிடையாது. நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், எந்த லெட்டர் வேணாலும் வச்சுக்கலாம், எந்த மாதிரியான இமேஜையும் நீங்கள் வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு இமேஜை மட்டும் இவங்க மெயினாக பார்க்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் இமேஜை பார்த்து ஆக்டிவ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த லிஸ்டிங் டீஆக்டிவேட் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட் இமேஜை மட்டும் கரெக்டாக கொடுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேணால் நான் ஒரு ப்ராடக்ட் வேணால் காமிக்கிறேன். ஸோ நம்ம அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங்கில் இருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஹெட்ஃபோன் வந்து 2 பேக்கப் 2 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் இமேஜில் எந்த லெட்டரோ இல்லை லோகோவோ எதுவுமே கிடையாது. இதை கிளிக் பண்ணி உள்ளே போகலாம். ஸோ இப்போ ரெண்டாவது பிக்சரை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது பிக்சரை கிளிக் பண்ணோன்னே என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு பேக்கப் 2ன்னு ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த பிக்சர் பாருங்கள், உங்களுக்கு இதுலேயும் பேக்கப் 2 கொடுத்துருக்காங்க. அது லாஸ்ட் பிக்சர் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த பிக்சரை அலோவ் பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து மெயின் பிக்சர் கிடையாது, இது வந்து சப்போர்ட்டட் பிக்சர் தான். ஸோ அதாவது சைடு பேக்கு அந்த மாதிரி தான் பிக்சர் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிக்சரையும் அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னா, மெயின் பிக்சர் வந்து உங்களுக்கு அமேசான் ரூலுக்குள்ளே வந்துடணும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய பிக்சர் வந்து அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் விஷயம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ இன்வென்ட்ரி போய்ட்டு மேனேஜ் இன்வென்ட்ரி கொடுத்துடலாம். ஸோ இதில் டாப்பில் பாருங்கள், லிஸ்ட் குவாலிட்டி டேஷ்போர்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது என்ன அப்படின்னா, சில டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்காம விட்டுருப்பீங்க. ஸோ அதான் லிஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ அந்த டீட்டெயிலெலாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த இன்வென்ட்ரி வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மித்தபடி இந்த இன்வென்ட்ரி கம்ப்ளீட் ஆகலைன்னா அந்த லிஸ்ட் குவாலிட்டியில் வந்து காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த லாஸ்ட் ப்ராடக்ட் பாருங்கள், வியூ ஆல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, அதாவது கண்டெய்னர் மெட்டீரியல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் டைப் கேட்டிருக்காங்க, நான் பிளாஸ்டிக்னு கொடுத்துட்றேன். ஸோ கண்டெய்னர் மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்து சேவ் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். சேவ் அண்ட் க்ளோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் சேவ்டு அப்படின்னு வந்துடும். ஸோ இதுக்கடுத்து இது இந்த லிஸ்ட்டு குவாலிட்டியில் இருக்காது. ஸோ இதே மாதிரி நீங்கள் மிஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் இன்வென்ட்ரி கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ அதுக்கடுத்து உங்கள் ப்ராடக்ட்டு ஒரே ஒரு இமேஜை நீங்கள் கொடுத்து, கரெக்டான இமேஜை கொடுத்து ஆக்டிவ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிக்சரை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதில் அப்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் பிக்சரை அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா 1வது 2வது 3வதுன்னு நீங்கள் எத்தனை நாளும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிக்சருக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அது எந்த கண்டிஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, பேக்கப் 2ன்னு எழுதியிருந்தாலும் நீங்கள் ஏதாவது லெட்டர் லோகோ எது போட்டிருந்தாலும் உங்கள் கம்பெனி நேம் போட்டிருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஃப்ரண்ட் இமேஜ் மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் இமேஜை நீங்கள் வச்சு நீங்கள் உடனே ஆக்டிவ் கொண்டு வரலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஆக்டிவ் கொண்டு வந்து உங்கள் ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.